தரப்புல வந்திருந்தவங்க அவருக்கு பார்வை இல்லாத காரணத்தினால ஒரு புலன் குறைந்திருக்கிறவர் என்கிறதுனால சில விஷயங்களை விவரம் இல்லாம பேசிடுறாரு. அதற்கு பதில் சொன்ன நீதிபதி அவர்கள் ஒரு புலன் குறைஞ்சவர் என்ன செய்யணும்னா இதை விட கவனமா பேசணுமே தவிர ஒரு புலன் குறைஞ்சிருக்குங்கிறதுக்காக சகட்டு மேனிக்கு பேசக்கூடாது, உங்களை கண்ட்ரோல் பண்ணி பேச முடியலன்னா பேசாம இருக்கணும் என்று கடுமையாக கண்டித்த காட்சிகளும் நீதிமன்றத்திலே அரங்கேறி இருக்கிறது. நான் சிராஜ் நூர்தீன் என்று என்னுடைய பெயர் அறியப்பட்டாலும் நான் முகமது சிராஜ் நூர்தீன் தான். அனைவருடைய பெயருக்கு முன்னாடி முகமதை நாங்கள் இணைத்துக் கொள்ள அளவுக்கு முகமது ரசூலுல்லாஹ் மீது பற்றும் பாசமும் இரக்கமும் அன்பும் கருணையும் கொண்டவர்கள் நாங்கள். இறைவிட நேசிக்கிற எங்களுடைய தூதரை இவர் இப்படி இழிவாக பேசி இருக்கிறார். இதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அவர் இப்படி இஸ்லாத்தை அவமதித்தால் இந்த பிணை ரத்து செய்யப்பட்டு உடனடியாக அவர் கைது செய்யப்படுவார். நீதிபதி தேவை என்றால் உலமாக்களிடத்தில் இஸ்லாம் சார்ந்த கேள்விகளை கிராஸ் கொஸ்டின் கேட்க முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்திக்க தொட்டவத்தினுடைய அனைத்து குற்றச்சாட்டுகளும் எழுத்திலே அதற்குரிய பதில்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. சிங்களம் அறிந்து கொண்ட உலமாக்கள் அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தையும் இழிவுபடுத்தி பேசினார் என்கிற குற்றச்சாட்டில் இந்திக்க தொட்டவத்த என்கிற கண் தெரியாத பார்வையற்ற நபர் கைது செய்யப்பட்டார். நாம் அத்தனை பேரும் அறிந்த ஒரு விவகாரம் இது. கைது செய்யப்பட்ட இந்திக்க தொட்டவத்த அவர்களுக்கு கொழும்பு மாளிகா கந்த நீதிமன்றம் 14 நாட்கள் தடுப்பு காவலில் அவரை வைத்திருந்தார்கள். நேற்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த இந்திக்க தொட்டவத்த திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குறிப்பாக புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை இழிவுபடுத்திய விவகாரத்தை பொறுத்தவரையில் இலங்கையில் நமக்கு தெரியும், இதற்கு முன்பதாகவும் பல பேர் இஸ்லாத்தை அவமதிப்பதும் குர்ஆனை மீது இட்டு கட்டுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சகட்டு மேனிக்கு பேசுவதும் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்த ஒரு நிகழ்வாக இருந்தது. இதற்கு எதிராக பல முறை நாம் முறைப்பாடுகள் செய்தாலும் அந்த முறைப்பாடுகள் எல்லாம் பெரிய அளவில் அதற்குரிய எதிர்வினைகள் ஆற்றப்படாத ஒரு காலகட்டமாக கடந்த காலங்கள் இருந்து வந்தது. ஆனால் தற்போதைய நிலையில் இலங்கை அரசாங்கம் குறிப்பாக நீதித்துறை இந்த விவகாரத்தில் மிக கவனமாக செயல்படுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே பௌத்த மதத்தை நிந்தித்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் நடாஷா கைது செய்யப்பட்டார். ஒரே நேரத்தில் சேம் டைம்ல நடாஷா கைது செய்யப்பட்டார். அவருடைய வீடியோக்களை வெளியிட்டதாக கூறி புரூனே SLV-டைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். பௌத்த மதகுருவாக இருந்த ராஜாங்கன தேரர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். இப்படி பல பேரும் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டார்கள். இதுவரைக்கும் ஜெரோம் பெர்னாண்டோ நாட்டுக்குள்ள நுழைய முடியாம அவருடைய வழக்கு உயர் நீதிமன்றத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் இழிவுபடுத்தும் விதமாக, அதுவும் சாதாரணமான முறையில் கூட கிடையாது, காரசாரமாக கடுமையாக எந்த ஒரு முஸ்லிம்களாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடிய ஜீரணித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சகட்டு மேனிக்கு தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்ட ஒருவர் தான் இந்த இந்திக்க தொட்டவத்த என்பவர். இந்த இந்திக்க தொட்டவத்தவினுடைய ஜீரணிக்க முடியாத மத நிந்தனைக்கு எதிராக பல பேரும் கொலம்பு CID டிவிஷன்ல, அதே போன்று பொலிஸ்மா அதிபர் அலுவலகத்தில்னு பல முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. உலமாக்கள் முறைப்பாடு செய்திருந்தார்கள், பொதுமக்கள் முறைப்பாடு செய்திருந்தார்கள், அரசியல்வாதிகள் முறைப்பாடு செய்திருந்தார்கள், இயக்கங்கள் சார்பாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டது. முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் முறைப்பாடு செய்திருந்தார்கள். அதே போன்று சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக முறைப்பாடு செய்திருந்தோம். இதே நேரத்தில் இலங்கை ஜம்மியத்துல் உலமா சார்பாக வரலாற்றில் முதல் தடவையாக இது போன்ற ஒரு காரியத்தை குர்ஆனை அவமதித்தவர்களுக்கு எதிராக அவர்களும் நேரடியாக சென்று சுமார் 7 உலமாக்கள் CID-லே முறைப்பாடு செய்திருந்தார்கள். அதை தாண்டி உலமா சபையினுடைய தலைவர் சகோதரர் ரிஸ்வி முஃப்தி அவர்களும் இது தொடர்பாக தன்னுடைய முறைப்பாட்டை CID-லே பதிவு செய்திருந்தார். இப்படி பல பேரும் செய்த முறைப்பாடு காரணமாக உடனடியாக இதற்கு ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு கேட்டால் CID-க்கு வாக்குமூலம் கொடுக்க போன இந்திக்க தொட்டவத்த கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே அவருடைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்ய போகிற நேரத்தில் கூட வாசல்கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு என்ன செஞ்சாருன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவங்க சொல்லாத ஒரு செய்தி,
செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தை நோக்கி, எங்களை நாய்களாகவும் கழுதைகளாகவும் மாற்றிவிட்டீர்களே, அதுக்கு ஒப்பாக்கி பேசிட்டீங்களே என்று சொன்னார்கள் நபிகள் நாயகத்திடத்தில் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குதுன்னு சொல்லி அவர் படிச்சு கிழிச்ச மாதிரி என்ன செஞ்சாருன்னா அந்த இடத்துல நபிகள் நாயகத்தை நிந்தித்து விட்டு சென்றார். இதுக்கெல்லாம் சேர்த்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை, நீதிமன்றத்தில் அவருடைய விசாரணை நடைபெற்ற போது அவரை எப்ப நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்கிற செய்திகள் கூட கரெக்டாக தெரியல. ஆனா உடனடியாக அந்த செய்தி தெரிய வந்ததோட சிரேஷ்ட சட்டத்தரணி ஷிராஸ் நூர்தீன் அவர்களும் அவருடைய ஜூனியர்ஸும் உடனடியாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அவங்களுக்கு யாரும் இதுக்கு செலவழிக்கவும் இல்லை, காசு கொடுத்து நீங்க அப்பியர் ஆகுங்க என்று சொல்லவும் இல்லை, அவராக இந்த சமூகத்திற்காக நான் அப்பியர் ஆகிறேன் என்று சொல்லி இண்டிவிஜுவலாக அந்த கேஸில் அவர் அப்பியர் ஆனார். அப்பியர் ஆனதில் அவருக்கு பெயில் கேன்சல் பண்ணப்பட்டு உடனடியாக 14 நாட்கள் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். 14 நாட்கள் தடுப்பு காவல் வைக்கப்பட்டதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை இவருடைய வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்த நேரத்தில் இஸ்லாம் தொடர்பான விளக்கங்கள் சொல்வதற்காக உலமாக்களும் அங்கு போயிருந்த நேரத்தில் சட்டத்தரணிகளாக சிரேஷ்ட சட்டத்தரணி ஷிராஸ் நூர்தீன் அவர்களும் அவருடைய ஜூனியர் சட்டத்தரணி ஃபர்சான் அவர்கள், பசன் சட்டத்தரணி பசன் வீரரத்ன அவர்கள், சிரேஷ்ட சட்டத்தரணி மஹாஸ் யூசுப் அவங்க, சட்டத்தரணி அன்வர் அவர்கள், இப்படி சட்டத்தரணிகள் பட்டாளமே முஸ்லிம் சமூகம் சார்பாக அந்த இடத்துல ஆஜராகி இருந்தாங்க. அதே நேரத்தில் எதிர்த்தரப்பாலையும் சிரேஷ்ட சட்டத்தரணிகள் பல பேரை அழைத்து கொண்டுதான் வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தார். குர்ஆன் புத்தகங்கள் அது இதுன்னு சொல்லி நிறைய புத்தகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் அங்கே வந்திருந்த காட்சியை காண முடிஞ்சது. அந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பாகவும் முஸ்லிம்கள் தொடர்பாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாகவும் இஸ்லாமியர்களை சகட்டு மேனிக்கு விமர்சிக்கிற இவர்களுக்குரிய பதில்களை மிக தெளிவாக ஆதாரபூர்வமாக சிரேஷ்ட சட்டத்தரணி ஷிராஸ் நூர்தீன் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார். மிக அழகான ஒரு சமர்ப்பணம். குறிப்பாக அதாவது எதிர்த்தரப்பில் வந்திருந்தவங்க இவர் ஒரு புலன் குறைந்தவர் என்பதால், அவருக்கு பார்வை இல்லாத காரணத்தினால ஒரு புலன் குறைந்திருக்கிறவர் என்கிறதுனால இவர் சில விஷயங்களை விவரம் இல்லாமல் பேசிடுறாரு, கண் பார்வை இல்லை, அவர் பார்க்காம சிலதை பேசிடுறாரு என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. அதற்கு பதில் சொன்ன நீதிபதி அவர்கள், ஒரு புலன் குறைஞ்சவர் என்ன செய்யணும்னா இதை விட கவனமாக பேசணுமே தவிர ஒரு புலன் குறைஞ்சிருக்குங்கிறதுக்காக சகட்டு மேனிக்கு பேசக்கூடாது. அப்படின்னா நீங்க பேசாமல் இருக்கணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணி பேச முடியலன்னா பேசாமல் இருக்கணும் என்று கடுமையாக கண்டித்த காட்சிகளும் நீதிமன்றத்திலே அரங்கேறி இருக்கிறது. இதே நேரத்தில் அவர் சார்பாக சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திலே இவர் சார்பாக நாங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம், இவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு வழி செய்யுங்க என்று கோரிக்கை வச்ச நேரத்தில் சிரேஷ்ட சட்டத்தரணி ஷிராஸ் நூர்தீன் அவர்கள் மிக அழகான ஒரு சமர்ப்பணத்தை செய்திருந்தார். என்ன சமர்ப்பணம்னா, இவரை மன்னிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவரை உள்ள வைக்கணுங்கிறது எங்களோட நோக்கமே கிடையாது. எங்களுடைய நோக்கம் இவர்களை சிறை வைப்பதோ இவர்களுக்கு தண்டிப்பதோ அல்ல. இந்த சமூகம் அப்படி ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கல. எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இவர்கள் இஸ்லாத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம். நாங்கள் மன்னிப்பளிக்கிற மார்க்கத்தில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்பட்ட விமர்சனங்கள், அவதூறுகள், ரசூலுல்லாவை படுகேவலமாக நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் போதே பல பேர் பேசிக்கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன்னிப்பளித்தார்களே தவிர அவர்களுக்கு தன்னை இகழ்ந்து பேசியதற்காக தண்டிக்க போகவில்லை. அதற்கான ஆதாரங்கள் நூற்றுக்கணக்கிலே இருக்கிறது என்று ஒரு குறிப்பிட்ட 4-5 ஆதாரங்களை அந்த இடத்திலே சொன்னது மாத்திரமல்லாமல் மேலதிக ஆதாரங்களை அவர் ஒரு சமர்ப்பணமாகவே முன்வைத்திருந்தார். இதே நேரத்தில் பௌத்த மதத்தினுடைய சில கோட்பாடுகளையும் சுட்டிக்காட்டி, பௌத்த மதத்தின் பிரகாரமே இவர் செய்தது பிழை, நாங்கள் மன்னிப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் இவர் நடந்து கொண்ட முறை பௌத்த மத பிரகாரமே பிழையாக இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் பௌத்த மதத்தையே தாறுமாறாக நிந்தித்திருக்கிறார், கிறிஸ்தவ மதத்தை தாறுமாறாக நிந்தித்திருக்கிறார், இவருக்கு கட்டுக்கடங்காத ஒரு நிந்தனை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இவர் இருக்கிறார் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்களையும் இதை விட கடந்த முதலாவது வழக்கு விசாரணையில் அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட அதிகமாக நேசிக்கிறோம், எங்களுக்கு முகமது நபியை தாண்டித்தான் அத்தனை பேரும், எங்களுடைய முதன்மை இரக்கத்துக்குரியவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு செய்தியை சொல்றேன்னு என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம்கள்ல யாரை நீங்க எடுத்து பார்த்தாலும் பெரும்பாலும் முகம்மது என்கிற பெயரை முன்னாடி வச்சு தான் அவங்க முகமது இப்ராஹிம், முகமது இலியாசு, முன்னாடி முகம்மதை சேர்த்து என்னுடைய பெயர் என்று சொல்லி அவர் சொல்றாரு நீதிமன்றத்தில். நான் ஷிராஸ் நூர்தீன் என்று என்னுடைய பெயர் அறியப்பட்டாலும் நான் முகம்மது ஷிராஸ் நூர்தீன் தான். அனைவருடைய பெயருக்கு முன்னாடி முகம்மதை நாங்கள் இணைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு முகமது ரசூலுல்லாஹ் மீது பற்றும் பாசமும் இரக்கமும் அன்பும் கருணையும் கொண்டவர்கள் நாங்கள். அப்படிப்பட்ட உயிரை விட நேசிக்கிற எங்களுடைய தூதரை இவர் இப்படி இழிவாக பேசி இருக்கிறார். எனவே நாங்கள் இது போன்ற காரியங்களை இனிமேல் நடக்காமல் இருக்க வேண்டும். இவருக்கு பெயில் கொடுக்கிறதுல, இவரை விடுதலை செய்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நிபந்தனையுடன்
உடனான ஒரு பிணையாக இது இருக்க வேண்டும் என்பதை நீதிபதி அவர்களுக்கு மிக தெளிவாக சிரேஷ்ட சட்டத்தரணி சிராஸ் நூர்டின் அவர்களும் அவருடைய குழுவினரும் எடுத்து வைத்த நேரத்தில் இதையெல்லாம் கவனித்த நீதிபதி அவங்க பார்வை குறைபாடு கொண்டவர் என்கிற ஒரு காரணம் மட்டும் இவரை மன்னிப்பதற்குரியதாக இருக்காது. முஸ்லிம் சமூகம் இந்த கட்டத்தில் நடந்து கொண்ட அந்த நடவடிக்கையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. வேற ஒரு சமூகத்துக்கு இப்படி நடந்திருந்தா பெரிய ஒரு குழப்பத்தில் அது போய் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க பொறுமையாக சட்ட ரீதியாக இதை எதிர்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி முழு சமூகத்தையும் பாராட்டி முழு சமூகத்தினுடைய இந்த விவகாரங்களை மிக தெளிவாக புரிந்து கொண்டு நிபந்தனை உடனான பிணை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அவர் இப்படி இஸ்லாத்தை அவமதித்தால், இஸ்லாத்து மதங்களை நிந்திக்கிற வேலையை செஞ்சாருன்னா இந்த பிணை ரத்து செய்யப்பட்டு உடனடியாக அவர் கைது செய்யப்படுவார் என்கிற அடிப்படையில் அவருக்கு பிணை அளிக்கப்பட்டு அவர் நேற்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இதே நேரத்தில் இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நம்ம சொல்லணும். இவருக்கு எதிரான கம்ப்ளைண்ட்கள் பலதரப்பாலும் செய்யப்பட்டது. சிலோன் தௌஹீத் ஜமாத்தால செய்யப்பட்டது, ஆளுநர்கள் முன்னாள் ஆளுநர் செய்திருந்தார், அதே போன்று முஜிபுர் ரஹ்மான் அவங்க செஞ்சிருந்தாங்க, சாதாரண பொதுமக்கள் நிறைய பேர் செஞ்சிருந்தாங்க. இப்படி பல பேரும் இந்த முறைப்பாடுகளை செஞ்சிருக்கிற அதே நேரத்தில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சார்பாக 6 அல்லது 7 உலமாக்கள் இதற்கு எதிராக நேரடியாக சிஐடியில் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அதோடு சேர்த்து ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவங்களும் முறைப்பாடு செய்திருக்கிறார். இந்த விவகாரம் ரொம்ப மகிழ்வுக்குரியது. இதைத்தான் சமூகம் உங்களிடத்தில் எதிர்பார்க்குது. நீங்கள் செய்கிற இது போன்ற காரியங்களை நீங்கள் முன்னெடுக்கும் போது யாரும் உங்களுக்கு எதிராக பேச மாட்டார்கள், உங்களை திட்ட மாட்டார்கள். உங்களை குறை சொல்லுகிற அதே நேரத்தில் உங்களுடைய பிழைகள் நடக்கும் போது உங்களுக்கு குறைய சொல்ற மாதிரி நீங்கள் நலவு செய்யும் போது பாராட்டுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் வட்டிலப்பம் எடுத்துக்கிட்டு போனால் அதை விமர்சிக்கிற இந்த சமூகம், நீங்கள் சாம்பல் கேட்கும் போது விமர்சித்த இந்த சமூகம், நீங்கள் இது போன்ற காரியங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களை பாராட்டும், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக துஆ செய்யும், உங்களுடைய இது போன்ற காரியங்களை பாராட்டும். இதைத்தான் சமூகத்தில் அத்தனை பேரும் எதிர்பார்க்கிறார்கள். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இந்த விவகாரத்தில் எடுத்த முனைப்பு அளப்பரிய முனைப்பு. அன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு உலமா சபை சார்பான உலமாக்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள். நீதிபதி தேவை என்றால் உலமாக்களிடத்தில் இஸ்லாம் சார்ந்த கேள்விகளை கிராஸ் கொஸ்டின் கேட்க முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்திக்க தொட்டவத்தினுடைய அனைத்து குற்றச்சாட்டுகளும் எழுத்திலே அதற்குரிய பதில்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் பதில் அந்த இடத்துல ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணார்னா அதுக்கு வாய் மூலமாக என்ன பதில் சொல்வது என்பதற்கு சிங்களம் அறிந்து கொண்ட உலமாக்கள் அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்படி இந்த சமூகம் சார்பில் பல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இதற்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். முறைப்பாடு செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இப்படி சமூகத்தில் வருகிற பிரச்சனைகளை நாம் நேரடியாக நேர்மையாக சட்ட ரீதியாக உடனுக்குடன் எதிர்கொண்டுட்டோம்னா அல்லாஹ்வினுடைய உதவியால் இந்த சமூகத்தை சீண்டுகிற, சமூகத்தை அழிக்க நினைக்கிற, இஸ்லாத்தை அசிங்கப்படுத்த நினைக்கிற, இஸ்லாத்தை கேவலப்படுத்த நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையாது. எனவே இது போன்று சட்ட ரீதியாக நாம் ஜனநாயக ரீதியாக இவற்றையெல்லாம் அணுக வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதற்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும். குறிப்பாக இந்த விவகாரத்தில் யாருமே அழைக்காமல் தன்னிச்சையாக ஆஜராகி அதற்காக முனைப்படுத்தி அதற்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை அத்தனை தரப்பிடமிருந்தும் பெற்றுக்கொண்டு மிகச்சிறந்த ஒரு சமர்ப்பணத்தை செய்து இந்த வழக்கிலே ஒரு சிறந்த முன்னேற்றத்தை பெற்றுத்தந்த சகோதரர் சிராஸ் நூர்டின் அவர்கள், சிரேஷ்ட சட்டத்தரணி சிராஸ் நூர்டின் அவர்களுக்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.